இப்ப என்ன ஆகும்னா, நம்ம வந்து அந்த கெத்த காமிச்சுட்டோம் இப்படிங்கிறப்போ, அந்த எதிர் தரப்பு வந்து திரும்ப, ஆமா நீ என்னன்னு அப்ப எல்லாருக்குமே அந்த ஈகோ இருக்கும்ல. இப்ப என்ன ஆகும், அவங்க வந்து அத வந்து பொறுக்க முடியாம இவங்க போய் கொலை பண்றது, இது மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இத எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, அங்க இருக்கிற நல்ல விஷயங்கள காமிங்களேன். நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அத வந்து அதிகப்படுத்தி காமிங்க. ஊடகங்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் கண்டிப்பா. அங்க ரொம்ப அழகான விஷயங்கள் நெறைய இருக்கு. அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நல்ல நட்புகள் இருக்கு. அத எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி பண்ணணுங்கிறத இந்த அரசாங்கம் யோசிச்சாங்கன்னா நல்லாருக்கும். ஆனா அத யோசிக்காம, இன்னும் கூட அந்த வயலன்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. வெளியில யாருக்கும் அவ்வளோ தைரியம்லாம் பெருசா கிடையாது. உண்மைய சொல்றேன். அந்த அளவுக்கு தைரியம்லாம் யாருக்கும் இல்ல. அந்த அளவுக்கு திமிரு இல்ல. ஒரு அழகான ஒரு திமிரு இல்ல. எல்லா விஷயத்துலயும். அதனால இவங்களாலலாம் வந்து அத இவங்களுக்கு அந்த ஒரு பொறாமைன்னு சொல்லலாமா நம்ம? அதனால தான் சும்மா சும்மா திருநெல்வேலினாலே ஜாதி வெறி பிடித்தவர்கள்னு சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்மலாம் ரொம்ப நல்லவங்க இல்லையா? ரொம்ப வந்து அகிம்சைவாதி காந்தியன் தாட் வச்சிருக்கவங்க நம்மலாம். இதுதான் வந்து ஜாதிய அடையாளமா வெளியில இருக்கவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து பிக்சரைஸ் பண்றாங்க. இது ஆனா உண்மையிலே சொல்லணும்னு சொன்னா இது ஜாதிய அடையாளங்கள் கிடையாது. குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு. அந்த சமூகத்துக்குள்ள இருக்கு. எல்லா கம்யூனிட்டிலயுமே இது இருக்கு. ஒரு ஜாதி அடிப்படையா மட்டும் இல்ல. ஊர்கள் மத்தியில இருக்கு. யாருக்கு இல்ல? எல்லாருக்குமே இருக்கு. ஆனா, ஒரு சிலர் அத கரெக்ட்டா பயன்படுத்துறோம். ஒரு சிலர் அந்த விஷயங்கள வந்து தவறா பயன்படுத்துறோம். ஒரு அவமானம் படுத்தும்போது, ஒரு ஒரு கலெக்டர் சொன்னாரு. ஏதோ ஒரு ப்ரோகிராம்ல, யார் அந்த கலெக்டர் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அவருக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் போய் ஒரு ஸ்காலர்ஷிப்போ ஏதோ கேட்க போயிருக்காரு. அந்த கலெக்டர் ஆஃபீஸை சேர்ந்தவர்கள் வந்து ரொம்ப அவமானப்படுத்தி வெளிய அனுப்பிச்சிருக்காங்க. அவரு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படிச்சு கலெக்டர் ஆகி, திரும்ப வந்து போட்ட முதல் கையெழுத்து வந்து இந்த எழுதுறது, ஐ மீன் ஸ்காலர்ஷிப் குடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. ஏதோ ஒரு ஊடகத்துல பார்த்தேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு செய்தி. அது அப்படிதான் இருக்கணும்ல நம்ம கோவம்ங்கிறது. இன்னைக்கு என்னோட கோவம் அப்படிதான் இருக்கு. என்னை நெறைய இடங்கள்ல அவமானப்படுத்தும்போது, நெறைய விஷயங்கள்ல காயப்படும்போது, நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, திரும்ப போய் அவன் எப்படி தெரியுமா உனக்கு? அவன் எப்படி தெரியுமா? அதெல்லாம் நான் இப்ப செய்யறதே இல்ல. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க, "அவன் பாரு எப்படி இருக்கான்? எவ்வளோ பெரிய ஆளா இருக்கான்? எவ்வளோ பெரிய ஆளா இருக்கு அந்த பொண்ணு. நீ எல்லாம் என்னத்துக்கு ஆவ? நல்லா தின்னு தூங்கிட்டு தான் இருக்கேன்." இப்ப கூட அப்படி திட்டுறாங்க. நான் ஏற்கனவே இவ்வளோ விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு. அது அது தெரிஞ்சு திட்டுறாங்களா? தெரியாம திட்டுறாங்களான்னே தெரியல. இப்பவும் திட்டுறாங்க என்னலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதான் சொல்லுவேன். உங்கள விட மோசமா திட்டு வாங்கிட்டு இருக்கேன் நான்லாம் வீட்ல. அவ்வளோ திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நல்லா தின்னுட்டு தூங்கு நல்லா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் செய்யாத அப்படின்னு. ஸோ, அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு இன்சல்ட் பண்ணும்போதோ, என்ன வந்து ஒரு தரைக்குறைவா வந்து பேசும்போதோ, நான் வந்து அந்த கோவத்துல திரும்ப போய் அவங்க கிட்ட சண்டை போடுறது கிடையாது. அவங்கள பத்திய வதந்திகளை பரப்புறது கிடையாது. இதெல்லாம் செய்யறதில்ல. அமைதியா என்னோட வேலை என்னவோ, எனக்குன்னு ஒரு குறிக்கோள், எனக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்கேனா, அத நோக்கி போயிட்டே இருக்கேன். அப்படி பழகுவோம். அவமானப்படுத்தினா படுத்திட்டு போட்டும். நம்மளோட வீரம்ங்கிறது அடுத்தவன போய் ஹர்ட் பண்றதுலயோ, அடுத்தவன பத்தின ஒரு விஷயத்த பேசுறதுலயோ நெறைய ஊடகங்கள்ல பார்க்குறேன். அந்த கேஸ்ட்ட வெட்டிருவேங்கிறான், இந்த கேஸ்ட்ட நீ வெட்டலன்னு பார்ப்போங்கிறான். இதெல்லாம் வந்து வேண்டாத ஒரு விஷயம் இல்ல. என்னோட சகோதரர்களை வந்து அப்படி சொல்லக்கூடிய உரிமை இருக்குன்னு நெனைக்கிறேன். பார்க்குறான், அந்த உரிமையில பேசுற உரிமை என் சகோதரருக்கு கிட்ட இருக்குன்னு நெனைக்கிறேன். என்னோட கமெண்ட்ல அப்படிதான் போடுறாங்க. உனக்கு நீன்னு தான் போடுறாங்க. என்னையும் உரிமையில தான் பேசுறாங்க. இல்லையா? ஸோ வந்து அப்படிதான் நான் அத பார்க்குறேன். மரியாதை குடுக்கணும்னா மேக்ஸிமம் குடுக்குறேன். வாய் தவறி எப்பயாவது இது மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ஒரு உரிமையில வந்து வந்துரலாம். அது உடனே கோவப்படாதீங்க அதுக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கோவங்களை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியணும். நம்மளோட இன்சல்ட்ட எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. லைஃப்ல நெறைய வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களையும், கோவங்களையும் கரெக்டா பயன்படுத்தினவங்க. கோவத்த கூட பயன்படுத்தலாம் நல்லா. அவமானத்த பயன்படுத்தலாம். என்னெல்லாம் அவமானப்படுத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அத வந்து கரெக்டா நம்மளால பயன்படுத்த முடியும். அத பயன்படுத்த கத்துக்கணும். இதுக்கு தான் அரசாங்கம் உதவி பண்ணணும்னு நான் சொல்றேன். அதுக்கு உதவி பண்ணாம, மறைமுகமா இந்த கிரைம்ஸையும், இந்த விஷயத்தையும் என்கரேஜ் பண்றதுல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல போக்கு இல்ல. நாட் ஒன்லி அட் த டிஸ்ட்ரிக்ட். ஆஸ் அ ஸ்டேட்டா நம்ம தோத்து போயிருவோம். ஆஸ் அ கண்ட்ரியா நம்ம தோத்து போயிடுவோம் நாளைக்கு.
ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயத்துல நடக்கிற ஒரு விஷயம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அதுதான் வந்து ஒரு பெரிய தீயாவே மாறுது. ஸோ ஆஸ் அ கண்ட்ரியா கூட நம்ம இந்த நாள தோத்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கிடை காற்றிடை பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ தத்தருகிட தித்தோம். அக்னி குஞ்சுகள் தான் இல்லையா? ஆனா அதை கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு கண்ட்ரியோட விஷயத்தையே வந்து ஆட்டி பாத்துரும் அப்படிங்கிறது புரியல. அதுலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்க பாலிசி மேக்கர்ஸ்னா நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க வீட்ல வந்து நான் ஒரே பொண்ணு, 2 தம்பிங்க. இப்போ ஒரே பொண்ணுங்கிறதுலே வந்து கொஞ்சம் ப்ரைடு இருக்கும். நாங்கலாம் ஒரே பொண்ணு. பிகாஸ் ஒரே பொண்ணு கொஞ்சம் செல்லம் குடுப்பாங்க, கேட்கறது குடுப்பாங்க. அது எங்க வீட்ல அதெல்லாம் கிடையாது. எங்க அப்பா தலை மேலே கொட்டுவாரு. ஆனா வந்து சொல்றேன். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைடு பெண் பிள்ளைகளோட ப்ரைடே ஜாஸ்தி. நாங்களாம் அப்படி அது அதிகம். ஆண்களை விட பெண்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல கொஞ்சம் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து ஒரு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிற இருக்கிற ஒருத்தரோட தோழி ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா எங்க தப்பு நடக்கும் அப்படின்னா நான் வந்து இந்த ப்ரைடை காமிக்க கூடாது. நீங்கெல்லாம் என்ன 3 பொம்பளை பிள்ளையெல்லாம் பிறந்துட்டீங்க உங்க வீட்டுல, நான்லாம் ஒரே பொம்பளை பிள்ளை, அது வந்து காமிக்க கூடாது. அவங்க கிட்ட ஒரு நல்ல அழகான ஒரு விஷயம் இருக்கும்ல. நான்லாம் ஃபீல் பண்ணுவேன் எனக்கு அக்கா தங்கச்சி கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால கூட அக்கா தங்கச்சி இருந்தா நல்லா வந்து அங்க போலாம் இங்க போலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்போ நான் ஒரே பெண் பிள்ளையா இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். அவங்க 2 பேர் ஜாலியா ஊர் சுத்துவாங்க, வெளியே போவாங்க. சுத்தி தம்பி ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்ககிட்டயும் ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்பட்டு போச்சு. ஆனா ஒரு அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா லைஃப் லாங் வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்காதுல்ல. அது மாதிரி வந்து ஒரு கான்செப்ட்ல நான் யோசிப்பேன். அப்படிதான் பேசுவேன் அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணும்போது கூட எவ்வளோ அழகான விஷயம் இல்லை உங்களுக்குலாம் அப்படின்னு பேசி அதை ரசிக்க மாட்டோமே. நம்ம வந்து அந்த ப்ரைடை காமிக்கணும், நான் வந்து பெருசு அப்படின்னு காமிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நான் இவ்வளவே படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரே பெண் பிள்ளையா இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ படிக்க முடிஞ்சிச்சு. எங்கள் அப்பா ஓரளவுக்கு படிக்க வச்சாரு. இப்போ நான் 3 பெண் பிள்ளைகா இருக்க ஒரு வீட்டில் அவங்களால படிக்க முடியல, அவங்க வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா, அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் நான் வந்து ஷோ ஆஃப் பண்ண மாட்டேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த விஷயம் என்ன ஆகும்னா இந்த 3 பெண் பிள்ளைகள் இருக்க வீட்டில் 3 பேருமே கவர்மெண்ட் ஜாப் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம எங்கே போய் மூஞ்சி தூக்கி வச்சுப்போம்? இதுதான் திருநெல்வேலியில் நடக்குது. வி ஷோ ஆஃப் அவர் அடையாளம், நம்மளோட அடையாளத்தை நம்ம வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற அளவுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறோம் இல்லையா? நம்மளோட அடையாளங்கள் நமக்கு பெருமைனா அந்த பெருமையை கிரகிச்சு அந்த பெருமையை எப்படி அழகா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ 3 பேர் என்ன ஆகுறாங்க, 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்க வீட்டில் வந்து அவங்க 3 பேருமே படித்து கவர்மெண்ட் ஜாப் போயிடுறாங்க. ஒரு டிஎன்பிசியோ ஏதோ எழுதி அவங்க போயிடுறாங்கன்னா இப்போ வந்து அவங்க வெறுப்பேற்ற ஆரம்பிப்பாங்க. நீ ஏதோ பெருசாக பொம்பளை பிள்ளை சொன்ன, என்னது கிழிச்சிட்ட, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னேன், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தே இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்தே உன்னால் ஒன்றும் கிழிக்க முடியல, ஆனால் நாங்கள் பாரு எப்படி இருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கும் போது அவங்க ஏன் அதை செய்கிறாங்கன்னா நம்ம முன்னாடி செஞ்சுருக்கோம் இல்லையா? அது மாதிரி அவங்க என்கிட்டலாம் யாரும் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் எப்போவுமே இப்படியே லூஸு மாதிரி தான் அலைவேன். அதனால வந்து அது ஒரு லூசுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. கமெண்டே ஒருத்தர் போட்டிருக்காரு, அண்ணன் இது மென்டல் அண்ணன் அப்படின்னு சொல்லி. ராசா நீ என்ன மென்டல்னு நினைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி ராசா அப்படின்னு நானே உட்காந்துருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் தான் பிரச்சனை. இப்போ அதை வந்து அவங்களால இப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து அந்த கெத்தை காமிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ அந்த எதிர்த்தரப்பு வந்து திரும்ப ஆமா நீ என்னன்னு அப்போ எல்லாருக்குமே அந்த ஈகோ இருக்கும்ல. இப்போ என்ன ஆகும், அவங்க வந்து அதை வந்து பொறுக்க முடியாமல் இவங்க போய் கொலை பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா அங்கே இருக்கிற நல்ல விஷயங்களை காமிங்களேன். நல்ல விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து அதிகப்படுத்தி காமிங்க. ஊடகங்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் கண்டிப்பாக. அங்கே ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நல்ல நட்புகள் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி பண்ணணுங்கிறத இந்த அரசாங்கம் யோசிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதை யோசிக்காமல் இன்னும் கூட அந்த வைலன்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. வெளியில் யாருக்கும் இவ்வளோ தைரியம்லாம் பெருசாக கிடையாது, உண்மையாக சொல்கிறேன். அந்தளவுக்கு தைரியம்லாம் யாருக்கும் இல்லை, அந்தளவுக்கு திமிர் இல்லை, ஒரு அழகான ஒரு திமிர் இல்லை எல்லா விஷயத்துலேயும்.
அதனால இவங்களெல்லாம் வந்து அதை இவங்களுக்கு அந்த ஒரு பொறாமைன்னு சொல்லலாமா நம்ம. அதனால தான் சும்மா சும்மா திருநெல்வேலினாலே ஜாதி வெறி பிடித்தவர்கள்னு சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்மளாம் ரொம்ப நல்லவங்க இல்லையா? ரொம்ப வந்து அகிம்சைவாதி காந்தியன் தாட் வச்சிருக்கவங்க நம்மலாம். இதுதான் வந்து ஜாதிய அடையாளமா வெளியில இருக்கவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து பிக்சரைஸ் பண்றாங்க. இது ஆனா உண்மையிலே சொல்லணும்னு சொன்னா இது ஜாதிய அடையாளங்கள் கிடையாது. குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு. அந்த சமூகத்துக்குள்ள இருக்கு. எல்லா கம்யூனிட்டியிலுமே இது இருக்கு. ஒரு ஜாதி அடிப்படையா மட்டும் இல்ல, ஊர்கள் மத்தியில இருக்கு. யாருக்கு இல்ல? எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஒரு சிலர் அதை கரெக்டா பயன்படுத்துறோம். ஒரு சிலர் அந்த விஷயங்களை வந்து தவறா பயன்படுத்துறோம். ஒரு அவமானம் படுத்தும் போது ஒரு ஒரு கலெக்டர் சொன்னார் ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல, யார் அந்த கலெக்டர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அவருக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் போய் ஒரு ஸ்காலர்ஷிப்போ ஏதோ கேட்க போயிருக்காரு. அந்த கலெக்டர் ஆஃபீஸை சேர்ந்தவர்கள் வந்து ரொம்ப அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அவர் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படித்து கலெக்டர் ஆகி திரும்ப வந்து போட்ட முதல் கையெழுத்து வந்து இந்த எழுதுறது, ஐ மீன் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். ஏதோ ஒரு ஊடகத்தில் பார்த்தேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு செய்தி. அது அப்படிதான் இருக்கணும்ல நம்ம கோவம்ங்கிறது. இன்னைக்கு என்னோட கோவம் அப்படிதான் இருக்கு. என்னை நிறைய இடங்கள்ல அவமானப்படுத்தும் போது நிறைய விஷயங்கள்ல காயப்படும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, திரும்ப போய் அவன் எப்படி தெரியுமா உனக்கு, அவன் எப்படி தெரியுமா, அதெல்லாம் நான் இப்ப செய்யறதே இல்லை. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க, அவன் பேர் எப்படி இருக்கான், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கான், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு அந்த பொண்ணு, நீ எல்லாம் என்னத்துக்கு ஆவ, நல்லா தின்னு தூங்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட அப்படி திட்டுறாங்க. நான் ஏற்கனவே இவ்வளவு விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு. அது தெரிஞ்சு திட்டுறாங்களா தெரியாம திட்டுறாங்களான்னு தெரியல. இப்பவும் திட்டுறாங்க என்னெல்லாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவேன், உங்களை விட மோசமா திட்டு வாங்கிட்டு இருக்கேன் நான்லாம் வீட்டுல. அவ்வளவு திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நல்லா தின்னுட்டு தூங்கு நல்லா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு இன்சல்ட் பண்ணும் போதோ, என்ன வந்து ஒரு தரைக்குறைவா வந்து பேசும் போதோ, நான் வந்து அந்த கோவத்துல திரும்ப போய் அவங்க கிட்ட சண்டை போடுறது கிடையாது. அவங்கள பத்தி வதந்திகளை பரப்புறது கிடையாது. இதெல்லாம் செய்யறது இல்லை. அமைதியா என்னோட வேலை என்னவோ, எனக்குன்னு ஒரு குறிக்கோள், எனக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்கேனா, அதை நோக்கி போயிட்டே இருக்கேன். அப்படி பழகுவோம். அவமானப்படுத்தினா படுத்திட்டு போட்டோம். நம்மளோட வீரம்ங்கிறது அடுத்தவனை போய் ஹர்ட் பண்றதுலயோ, அடுத்தவனை பத்தின ஒரு விஷயத்த பேசுறதுலயோ நிறைய ஊடகங்கள்ல பாக்குறேன். அந்த கேஸ்ட்டை வெட்டிடுவேங்கிறான், இந்த கேஸ்ட்டை நீ வெட்டலன்னு பார்ப்போங்கிறான். இதெல்லாம் வந்து வேண்டாத ஒரு விஷயம் இல்ல. என்னோட சகோதரர்களை வந்து அப்படி சொல்லக்கூடிய உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறான், அந்த உரிமையில பேசுற உரிமை என் சகோதரருக்கு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கமெண்ட்ல அப்படிதான் போடுறாங்க, உனக்கு நீன்னு தான் போடுறாங்க, என்னையும் உரிமையில தான் பேசுறாங்க இல்லையா? ஸோ வந்து அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். மரியாதை கொடுக்கணும்னா மேக்ஸிமம் கொடுக்குற, வாய் தவறி எப்பயாவது இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உரிமையில வந்து வந்துடலாம். அது உடனே கோவப்படாதீங்க அதுக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கோவங்களை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியணும். நம்மளோட இன்சல்ட்டை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. லைஃப்பில் நிறைய வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களையும் கோவங்களையும் கரெக்டாக பயன்படுத்தினவங்க. கோவத்தை கூட பயன்படுத்தலாம், நல்ல அவமானத்தை பயன்படுத்தலாம். இதெல்லாம் அவமானப்படுத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை வந்து கரெக்டாக நம்மளால பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்த கற்றுக்கணும். இதுக்கு தான் அரசாங்கம் உதவி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு உதவி பண்ணாமல் மறைமுகமாக இந்த க்ரைம்ஸையும் இந்த விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணுறதுல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல போக்கு இல்லை. நாட் ஒன்லி அட் த டிஸ்ட்ரிக்ட், ஆஸ் அ ஸ்டேட்டாக நம்ம தோற்று போயிடுவோம், ஆஸ் அ கண்ட்ரியாக நம்ம தோற்று போயிடுவோம் நாளைக்கு. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயத்தில் நடக்கிற ஒரு விஷயம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அதுதான் வந்து ஒரு பெரிய தீயாவே மாறுது. ஸோ ஆஸ் அ கண்ட்ரியாக கூட நம்ம இந்த நாள தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கிடை காற்றிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, தத்தருகிட தித்தோம். அக்னி குஞ்சுகள் தான் இல்லையா? ஆனால் அதை கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு கண்ட்ரியோட விஷயத்தையே வந்து ஆட்டி பார்த்துரும். அப்படிங்கிறது புரியல. அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க பாலிசி மேக்கர்ஸ்னால் நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரே பொண்ணு, 2 தம்பிங்க. இப்போது ஒரே பொண்ணுங்கிறதுலே வந்து கொஞ்சம் ப்ரைடு இருக்கும். நாங்கள்லாம் ஒரே பொண்ணு, பிகாஸ் ஒரே பொண்ணு கொஞ்சம் செல்லம் கொடுப்பாங்க, கேட்குறது கொடுப்பாங்க. அது எங்கள் வீட்டில் அதெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா தலைமையிலே கூட்டுவார்.
ஆனா வந்து சொல்றேன். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைடு பெண் பிள்ளைகளோட ப்ரைடே ஜாஸ்தி. நாங்களாம் அப்படி அது அதிகம். ஆண்களை விட பெண்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல கொஞ்சம் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து ஒரு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிற இருக்கிற ஒருத்தரோட தோழி ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, எங்க தப்பு நடக்கும் அப்படின்னா, நான் வந்து இந்த ப்ரைட காமிக்க கூடாது. நீங்கெல்லாம் என்ன 3 பொம்பளை பிள்ளையெல்லாம் பிறந்துட்டீங்க உங்க வீட்ல. நான்லாம் ஒரே பொம்பளை பிள்ளை. அது வந்து காமிக்க கூடாது. அவங்க கிட்ட ஒரு நல்ல அழகான ஒரு விஷயம் இருக்கும்ல. நான்லாம் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அக்கா தங்கச்சி கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால கூட அக்கா தங்கச்சி இருந்தா நல்லா வந்து அங்க போலாம், இங்க போலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்போ நான் ஒரே பெண் பிள்ளையா இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். அவங்க 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்துவாங்க, வெளியே போவாங்க. சுத்தி தம்பி ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்ககிட்டயும் ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்பட்டு போச்சு. ஆனா ஒரு அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா லைஃப் லாங் வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்காதுல்ல. அது மாதிரி வந்து ஒரு கான்செப்ட்ல நான் யோசிப்பேன். அப்படிதான் பேசுவேன் அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணும்போது கூட. எவ்வளோ அழகான விஷயம் இல்லை உங்களுக்குலாம் அப்படின்னு பேசி அதை ரசிக்க மாட்டோமே. நம்ம வந்து அந்த ப்ரைடை காமிக்கணும், நான் வந்து பெருசு அப்படின்னு காமிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நான் இவ்வளவே படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரே பெண் பிள்ளையா இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ படிக்க முடிஞ்சிச்சு. எங்கள் அப்பா ஓரளவுக்கு படிக்க வச்சாரு. இப்போ நான் 3 பெண் பிள்ளைகா இருக்க ஒரு வீட்டில் அவங்களால படிக்க முடியல. அவங்க வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா, அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போய் நான் வந்து ஷோ ஆஃப் பண்ண மாட்டேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த விஷயம் என்ன ஆகும்னா, இந்த 3 பெண் பிள்ளைகள் இருக்க வீட்டில் 3 பேருமே கவர்மெண்ட் ஜாப் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம எங்கே போய் மூஞ்சி தூக்கி வச்சுப்போம்? இதுதான் திருநெல்வேலியில் நடக்குது. வி ஷோ ஆஃப் அவர் அடையாளம், நம்மளோட அடையாளத்தை நம்ம வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற அளவுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறோம் இல்லையா? நம்மளோட அடையாளங்கள் நமக்கு பெருமைனா அந்த பெருமையை கிரகிச்சு அந்த பெருமையை எப்படி அழகா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ 3 பேர் என்ன ஆகுறாங்க, 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்க வீட்டில் வந்து அவங்க 3 பேருமே படித்து கவர்மெண்ட் ஜாப் போயிடுறாங்க. ஒரு டிஎன்பிசியோ ஏதோ எழுதி அவங்க போயிடுறாங்கன்னா, இப்போ வந்து அவங்க வெறுப்பேற்ற ஆரம்பிப்பாங்க. நீ ஏதோ பெருசாக பொம்பளை பிள்ளை சொன்ன, என்னது கிழிச்சிட்ட? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னேன். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தே இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்தே உன்னால் ஒன்றும் கிழிக்க முடியல. ஆனால் நாங்கள் பாரு எப்படி இருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கும் போது, அவங்க ஏன் அதை செய்கிறாங்கன்னா நம்ம முன்னாடி செஞ்சுருக்கோம் இல்லையா? அது மாதிரி அவங்க என்கிட்டலாம் யாரும் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் எப்போவுமே இப்படியே லூசு மாதிரி தான் அலைவேன். அதனால வந்து அது ஒரு லூசுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. கமெண்டே ஒருத்தர் போட்டிருக்காரு, அண்ணன் இது மென்டல் அண்ணன் அப்படின்னு சொல்லி. ராசா நீ என்ன மென்டல்னு நினைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி ராசா அப்படின்னு நானே உட்காந்துருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் தான் பிரச்சனை. இப்போ அதை வந்து அவங்களால